வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைதி பேச்சுவார்த்தையை நிறுத்துவோம், அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. பிரான்சில் விழுந்து நொறுங்கியது விமானம், மாணவர்கள் உட்பட 11 பேர் உயிரிழப்பு. சவுதி அரேபியாவில் நிகழ்ந்த பயங்கரம், ஹெலிகாப்டர் விபத்து, 14 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவின் தொடர் தாக்குதல்கள், ஈரான் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. ஈரானை கட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்கா புதிய திட்டம். 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் ரஷ்யாவை தாக்கிய உக்ரைன். இந்திய இலங்கை படகு சேவை, நாகப்பட்டினம் சர்வதேச முனையத்தை வணிகமயமாக்க தமிழக அரசு முடிவு. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை. எபோலா தொற்றுக்கு தடுப்பூசி தயாரிப்பு பணிகளில் அமெரிக்கா தீவிரம். தொடர்பான விரிவான செய்திகள். அமைதி பேச்சுவார்த்தையை முழுமையாக நிறுத்துவோம் என அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எண்ணெய் கப்பல் மீது ஈரான் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க இராணுவ விமானங்கள் ஹார்முஸ் நீரிணையில் தாக்குதல் நடத்தியது. அமைதி ஒப்பந்தத்தை மீறியதாக ஈரானை 2வது நாளாக அமெரிக்கா தாக்கியதனால் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியதாவது, அமெரிக்காவின் அத்துமீறிய தாக்குதலுக்கு தொடர்ந்தால் அமைதி பேச்சுவார்த்தையை முழுமையாக நிறுத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார். கொடுத்த வாக்குறுதிகளுக்கு துளியும் மதிப்பளிக்காது என்பதை இந்த புதிய தாக்குதல்கள் உணர்த்துகின்றது. இதுவே அமெரிக்காவின் இயல்பு. மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை மீதான ஈரானின் கட்டுப்பாட்டுக்கு சவால் விடும் எந்த ஒரு முயற்சியும் பதற்றத்தை அதிகரிக்கும். ஈரான் தற்போது மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்கு மாறாக எந்த ஒரு முயற்சியும் சிக்கலான சூழ்நிலைக்கு வழிவகுக்கும். இது ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதில் தாமதத்தை ஏற்படுத்துவதுடன் கடந்த 2 இரவுகளில் நாம் கண்டது போன்ற பதற்றத்தையும் அதிகரிக்கும் என்று இவ்வாறு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். கிழக்கு பிரான்சின் டோம்ப்ளைன் நகரில் ஸ்கை பைர்ஸை ஏற்றிச் சென்ற பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் விமானி மற்றும் 10 பயணிகள் உயிரிழந்ததாகவும் அவர்களில் 5 மாணவர்கள் மற்றும் 5 பயிற்றுநர்களும் அடங்குவார்கள் என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். பராசூட் பயிற்சி பள்ளியால் பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த விமானம் நான்சி எஸ்லி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட போதே விபத்துக்கு உள்ளானதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்தை அடுத்து மெர்த் எட் மெஷல் மாகாணத்தில் உள்ள விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளை தவிர்க்குமாறு காவல்துறை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் சம்பவ இடத்துக்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் உலங்கு வானூர்தியொன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சவுதி அராம்கோ எண்ணெய் நிறுவனத்துக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி நேற்றைய தினம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. உலங்கு வானூர்தியில் பயணித்த 14 பேரும் உயிரிழந்தனர். விபத்துக்கான காரணம் இன்னும் தெரிய வரவில்லை. இதுகுறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது என்று சவுதி அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்த அனைவரும் சவுதி குடிமக்கள் என அதிகாரப்பூர்வ வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சவுதி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மேற்கு ஆசியாவில் நடந்த போரின் காரணமாக கிட்டத்தட்ட 4 மாதங்களாக நிறுத்தப்பட்ட இந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை அராம்கோ நிறுவனம் வெள்ளிக்கிழமை அன்று தனது ராஷ் தனுரா முனையத்தில் மீண்டும் தொடங்கியதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் தெற்கு கடற்கரை பகுதியில் அமெரிக்கா நடத்தியுள்ள சமீபத்திய தாக்குதலை ஈரான் கண்டித்துள்ளது. அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சு இதுகுறித்து குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் விவரிக்கப்பட்டுள்ள போர் நிறுத்த உடன்பாட்டை அமெரிக்காவின் இந்த கொடிய தாக்குதல் முற்றிலுமாக மீறியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையான போரை முடிவு கொண்டு வருவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 10 நாட்களுக்கு முன்பு கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலிருந்து எப்படியாவது வெளியேறவே அமெரிக்கா தற்போது முயன்று வருவதாக ஈரான் தலைநகர் தெஹ்ரான் பல்கலைக்கழக பேராசிரியர் ஹாசன் அஹ்மதியான் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானை இலக்கு வைத்து அமெரிக்கா தொடர்ந்தும் 2வது நாளாக வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளதைத் தொடர்ந்து அதற்கு பதிலடியாக ஈரான் நடத்தியுள்ள எதிர் தாக்குதல்களை பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகள் கடுமையாக கண்டித்துள்ளன.
இந்த பிராந்தியத்து பதற்ற சூழல் தொடர்பில் பேராசிரியர் அஹ்மதியான் கருத்து தெரிவிக்கையில், அமெரிக்கா வேண்டுமென்றே இந்த மோதல்களை தூண்டிவிட்டும் அதன் மூலம் அமைதி ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்ள காரணங்களை தேடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக ஹார்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான தற்காலிக அமைதி ஒப்பந்தம் கடுமையான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகியுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர போலீசார் குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளை குறிவைத்தும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் வளைகுடா நாடுகள் ஈரானின் இந்த நடவடிக்கைகளுக்கு தங்களது கண்டனங்களை பதிவு செய்துள்ளது. எவ்வாறாயினும் அமெரிக்க ஜனாதிபதி நிர்வாகம் திட்டமிட்டே அமைதி உடன்படிக்கையை முறிக்க முற்படுவதாக ஈரான் தரப்பு வாதிடுவதனால் வளைகுடா பிராந்தியத்தில் மீண்டும் முழு அளவிலான போர் வெடிக்கும் என்ற அச்சம் சர்வதேச சமூகத்திடையே எழுந்துள்ளது. ரஷ்யாவுடன் 4 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வரும் நிலையில் உக்ரைன் இதுவரை இல்லாத அளவிலான ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. ரஷ்யாவின் 12 மாகாணங்கள் மற்றும் கிரிமியா தீபகற்பத்தை குறிவைத்து ஒரே நாளில் 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலில் ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள், ரேடர் நிலையங்கள் மற்றும் முக்கிய ரசாயன ஆலை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேசத்தின் முழுமையான விவரங்கள் குறித்து சுயாதீன உறுதிப்படுத்தல் இதுவரை வெளியாகவில்லை. தாக்குதல் தொடர்பாக கருத்து தெரிவித்த உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, போரை முடிவு கொண்டுவர ரஷ்யாவை கட்டாயப்படுத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை பயணிகள் படகு சேவை தொடங்கி 2 ஆண்டுகளுக்குள் நாகப்பட்டினம் சர்வதேச பயணிகள் முனையத்தின் கரையோர உள்கட்டமைப்பை வணிகமயமாக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் இந்த முனையத்தை இயக்கும் தமிழ்நாடு கடல்சார் திணைக்களம் அங்கு பிரத்யேக வரி விலக்கு கடை மற்றும் அந்நிய செலாவணி வசதிகளை ஏற்படுத்துவதற்காக 2 ஒப்பந்த புள்ளிகளை கோரியுள்ளது. அத்துடன் ஆகஸ்ட் 2024ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாகப்பட்டினம் காங்கேசன்துறை படகு சேவை மூலம் இதுவரை 25,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் புலம்பெயர் தமிழர்களிடையே இந்த வழித்தடத்துக்கு நல்ல வரவேற்பு உள்ளதால் இதனை வணிக சூழல் நிறைந்த ஒரு சர்வதேச பயணிகள் நுழைவாயிலாக மாற்ற அரசு திட்டமிட்டுள்ளது. ஜப்பானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள இப்தே மாகாணத்தின் கடற்கரை பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கமானது நேற்று ரெக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளது. இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்படும் அபாயம் எதுவும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு அடியில் 41 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்க மையம் கொண்டிருந்ததாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் ஹஜி நோகே நகரம் மற்றும் புடாய் கிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக உணரப்பட்டன. ஜப்பானின் நில அதிர்வு அளவுகோலில் இது -5 பதிவாகியுள்ளது. டோக்கியோ உள்ளிட்ட சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் லேசான அதிர்வுகள் அறியப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் பரவிவரும் எபோலா தொற்றுக்கு தடுப்பூசி கண்டறியும் பணிகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஆப்பிரிக்க நாடுகளான கோங்கோ குடியரசு மற்றும் உகாண்டாவில் தற்பொழுது புண்டிகியோ என்ற புதிய வகை எபோலா வைரஸ் தொற்று பரவிவரும் நிலையில் இந்த குறிப்பிட்ட வகை எபோலா தொற்றுக்கு தற்போதைக்கு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளோ அல்லது மருந்துகளோ கண்டுபிடிக்கப்படவில்லை. இதன் காரணமாக புதிய தடுப்பூசி தயாரிக்கும் திட்டங்களை அமெரிக்க சுகாதாரத்துறை வரவேற்றுள்ள நிலையில் அதற்கான பணிகளை முடக்கிவிட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட நாடுகளின் அவசர தேவைகளுக்காக 2500 அதிவேக பரிசோதனை கருவிகளையும் MPP 134 என்ற பரிசோதனை மருந்தையும் அவசரகால பயன்பாட்டுக்காக அனுப்ப அமெரிக்கா தற்பொழுது நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கிடையில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள காங்கோ குடியரசு சர்வதேச நிதி அமைப்பு மற்றும் சுமார் $34.85 கோடி நிதியுதவி வழங்க ஒப்புதல் அளித்த நிலையில் இந்த நிதியுதவி அந்நாட்டின் சுகாதார பணிகள் மற்றும் பொருளாதார மீட்பு பயன்படுத்தப்படும் என்று தெரிய வந்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.